இஸ்ரேலை நிலைகுலைய வைத்த ஈரானின் ரகசிய ஏவுகணை. முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் காலி. அதிரடி காட்டும் ஈரான். இப்போதைக்கு மிடில் ஈஸ்ட் பக்கம் நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படின்ற திட்டத்துக்கு கீழே இஸ்ரேல் மேலே 65வது முறையாக பயங்கரமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தடவை ஈரான் அவங்களுடைய லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பான நஸ்ரல்லா பாலிஸ்டிக் மிசைல்களை முதல் முறையாக பயன்படுத்தியிருக்காங்க. மறைந்த ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா நினைவாக இதுக்கு இந்த பெயர் வச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலோட முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை வச்சு ஏவப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது ஈரானுடைய பழைய காதர் வகை ஏவுகணையோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன். அது மட்டும் இல்லாம இது ஒரு பிரிசிஷன் கைடட் ஏவுகணை. அதாவது எவ்வளவு பாதுகாப்பு பலமா இருந்தாலும் குறி வச்ச இடத்த அப்படியே துல்லியமா தாக்கி அழிச்சிடும். ஒரே நேரத்தில் நிறைய வெடிகுண்டுகளை சுமந்துட்டு போய் பெரிய ஆயில் ரிஃபைனரிகளையோ அல்லது பல இடங்களையோ தரைமட்டமாக்குற சக்தி இதுக்கு இருக்குது. ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் பாயறதுனால இஸ்ரேலுடைய அயன்டோமோ இல்லை அமெரிக்காவுடைய பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்புகளோ கூட இதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஈரான்லேருந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து போய் இஸ்ரேல் அல்லது அங்கே இருக்கிற அமெரிக்க தளங்களை தாக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஈரானுடைய ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சக்தியை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஈரான் விடாமல் 65 கட்டங்களாக தாக்குதல் நடத்துறதும் நஸ்ரல்லா மாதிரியான புது ஆயுதங்களை களமிறக்கிறதையும் பார்த்தா அவங்களோட இராணுவ பலம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு தெரியுது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாகவும் ஏறப்போகுது. பாதுகாப்பு நிபுணர்கள் இதை பார்க்கும்போது இது வெறும் எச்சரிக்கை மட்டும் கிடையாது, ஈரானுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை காட்டுற ஒரு சிக்னல் அப்படின்னும் இது ஒரு நீண்ட கால போருக்கான அறிகுறி அப்படின்னும் சொல்கிறாங்க.